அம்புலிமாமா ராமாயணம் 47ஆம் பாகம். ஜாம்பவான் தூண்டுகோலால் ராமர் தூதரான அனுமாரும் வாயுவேகத்துடன் ஆகாய மார்க்கமாக இமயமலைக்குச் சென்று அங்குள்ள பனிச்சிகரங்களையும் குகைகளையும் மேன்மை பொருந்திய திருத்தலங்களான பிரமகோசம், கைலாசம், பிரமகபாலம், குபேரனின் இருப்பிடம், பாதாள துளை, சுவர்ண சிகரம் மற்றும் இரவு நேரங்களிலும் பிரகாசிக்கின்ற சர்வௌஷதி மலையையும் தரிசித்து அந்தச் சர்வௌஷதி மலையின் மேல் இறங்கி மூலிகைகளை தேடத் தொடங்கினார். இந்தச் செய்தி அறிந்து அந்த திவ்ய மூலிகைகள் மறைந்து போயின. அனுமாருக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. அவர் பெரும் கூச்சலிட்டு அந்த மலையை பார்த்து, ராமரின் மேல் கருணை காட்டக்கூடாது என்று தீர்மானித்து விட்டாயோ? உன்னை என் கைகளால் பிடுங்கி எறிந்து பொடி பொடியாக்குவேன் என்று கூறியவாறே அனுமாரும் அந்த மலை சிகரத்தை பெயர்த்தெடுத்து மீண்டும் ஆகாய மார்க்கமாக பறந்தார். மலை சிகரத்துடன் திரும்பி வருகின்ற அனுமாரைக் கண்டு வானரங்கள் உரக்க கூவின. காரியத்தை முடித்துவிட்டு வருகின்ற மகிழ்ச்சியில் அனுமாரும் சத்தமிட்டார். இந்த சத்தங்களையும் அந்த சத்தங்களையும் கேட்ட அரக்கர்கள் அச்சத்தால் அலறினார்கள். அனுமார் மூலிகை மலையுடன் திரிகூட மலையின் மேல் வானரச்சேனைக்கு நடுவில் இறங்கி முக்கிய வானர வீரர்களுக்கு நமஸ்காரங்கள் செய்து விபீஷணரை தழுவிக்கொண்டார். ராமரும் லட்சுமணனும் மற்றும் இதர வானர வீரர்களும் திவ்ய மூலிகைகளின் நறுமணத்தால் அம்புகளால் உண்டான வேதனையிலிருந்து நீங்க பெற்றார்கள். போரில் மாண்ட வானரங்கள் கூட திவ்ய மூலிகைகளின் காற்று பட்டவுடன் உறக்கத்திலிருந்து எழுந்தவர்களைப் போல எழுந்து உட்கார்ந்தார்கள். வானரங்கள் போரில் மடிந்த அரக்கர்கள் அனைவரையும் கடலில் தூக்கி எறிந்தார்கள். அனுமார் மூலிகை மலை சிகரத்தை கொண்டு சென்று அதன் பழைய இடத்திலேயே வைத்துவிட்டு திரும்பி வந்தார். அப்பொழுது சுக்ரீவர் அனுமாருடன் தம்பியான கும்பகர்ணனும் தன் புதல்வர்களும் மடிந்ததால் இனி ராவணன் போருக்கு வரமாட்டான். நம்மில் பலமும் வேகமும் கொண்ட வானரங்கள் இந்த இரவு நேரத்தில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு சென்று இலங்கையை தாக்க வேண்டும் என்றார். சூரியன் மறைந்து பயங்கரமான இரவு வந்தவுடன் வானர வீரர்கள் தீப்பந்தங்களை பிடித்துக்கொண்டு இலங்கையை நோக்கி சென்றார்கள். அவர்களின் தாக்குதலுக்கு அஞ்சி நகர வாயில் காவலர்களான அரக்கர்கள் ஓடிப்போனார்கள். தங்களை தடுப்பவர் எவரும் இல்லாததால் வானரங்கள் நகரத்திற்குள் நுழைந்து வாயில்களிலும் கோபுரங்களிலும் ராஜவீதிகளிலும் மற்றும் இதர வீதிகள் அனைத்திலும் தீ வைத்தார்கள். இலங்கை முழுவதும் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. ஆகாயமளவு உயர்ந்த மாளிகைகள் எரிந்து இடிந்து விழுந்தன. வீடுகளுடன் சேர்த்து விலையுயர்ந்த பொருட்கள், ஆடைகள், சால்வைகள், இரத்தின கம்பளங்கள், நகைகள், ஆயுதங்கள், கவசங்கள் என அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. ஏராளமான அரக்கர்கள் வெந்து மடிந்தார்கள். குதிரைகளும் யானைகளும் கட்டுகளை அறுத்துக்கொண்டு பீதியுடன் ஓடின. எரிந்து கொண்டிருக்கும் இலங்கை நகரம் கடலில் பிரதிபலித்து கடலும் சிவப்பாக காட்சியளித்தது. ஒருபுறம் வானரங்கள் மகிழ்ச்சியுடனும் அரக்கர்கள் துக்கத்துடனும் சத்தமிட்டுக் கொண்டிருக்க அந்த இரண்டு ஒலிகளையும் மிஞ்சி ராமரின் வில்லின் நான் ஒலி கேட்டது. அதை கேட்ட அரக்கர்கள் போருக்கு தயாரானார்கள். ராவணனின் அந்தப்புற வாயில் வரை சென்று போர் புரியுமாறு சுக்ரீவர் வானர தலைவர்களுக்கு கட்டளையிட்டார். வானரங்கள் தீப்பந்தங்களுடன் வாயிலில் நிற்பதைக் கண்டு ராவணன் சினங்கொண்டு அந்த வானரங்களை கொன்று வருமாறு கும்பகர்ணனின் புதல்வர்களான கும்பன், நிகும்பன் என்பவர்களை அனுப்பினான். அவர்கள் பல அரக்க வீரர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் கடும் போர் நடந்தது. பல அரக்க வீரர் மடிந்தார்கள். அங்கதன் மயக்கமடைந்தார். இறுதியில் கும்பன் சுக்ரீவர் கையில் மடிந்தான். அவனது தம்பியான நிகும்பனை அனுமார் கொடூரமாக கொன்றார். கும்ப நிகும்பர்கள் மாண்டவுடன் வானரங்கள் சிம்மநாதம் செய்தார்கள். அரக்கர்கள் அஞ்சினார்கள். பிறகு ராவணன் வானரங்களுடன் போர் புரிய கரன் புதல்வனான மகராட்சனை செல்லுமாறு கூறினான். மகராட்சன் அரக்கச்சேனையுடன் ராம லட்சுமணர்களுடன் போர் புரிய புறப்பட்டு சென்றான். அரக்கர்களின் அம்பு மழையை தாங்க முடியாமல் வானரங்கள் ஓடி வரும்பொழுது பின்தொடர்ந்து வந்த அரக்கர்களை ராமர் தன் அம்புகளால் தடுத்தார். தன் தந்தையான கரனை கொன்றதற்காக ராமரை கொன்று பழி தீர்த்துக் கொள்வேன் என்று மகராட்சன் வீராப்பு பேசினான். வார்த்தைகளால் வெற்றி கிடைக்காது, போர் செய் என்றார் ராமர். இருவரும் மோதி பயங்கரமான போர் செய்தார்கள். மகராட்சன் தன் பாகனையும் குதிரைகளையும் தேரையும் இழந்து இறுதியில் ராமர் ஏவிய ஆக்னேயாஸ்திரத்தால் மாண்டு விழுந்தான். அவனுடன் இருந்த அரக்கர்கள் அனைவரும் நகரத்திற்குள் ஓடிப்போனார்கள். மகராட்சன் மடிந்த செய்தியை கேட்டு ராவணன் கோபத்துடன் பற்களை கடித்து தன் புதல்வனான இந்திரஜித்தை அழைத்து, மகனே, நேரிடையாகவோ அல்லது மறைந்திருந்தோ ராம லட்சுமணர்களுடன் போர் செய்து அவர்களை கொன்று வா. இந்திரனை வென்ற உனக்கு இந்த மனிதர்கள் ஒரு பொருட்டா என்றான். இந்திரஜித்து தந்தை ஆணை பெற்று யாகசாலைக்குச் சென்று ஹோமம் வளர்த்து ஒரு கருப்பு ஆட்டை பலி கொடுத்தான். அக்னி நன்றாக பிரகாசித்த வெற்றியை அறிவித்தது. இந்திரஜித்து மறைந்து செல்லும் சக்தி கொண்ட தன் தேரில் ஏறி போர்க்களத்திற்கு சென்று வானரச்சேனையில் இருந்த ராம லட்சுமணர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மேல் அம்புகளை மழை போல பொழிய தொடங்கினான். இந்திரஜித்து ஆகாயத்தில் எங்கு இருக்கிறான் என்று தெரியாததால் ராம லட்சுமணர்கள் ஆகாயம் முழுவதையும் அம்புகளாலும் திவ்ய அஸ்திரங்களாலும் நிறைத்தார்கள். இந்திரஜித்து எய்யும் அம்புகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை கவனித்து ராம லட்சுமணர்கள் அந்த திசையை நோக்கி தங்கள் அம்புகளை ஏவினார்கள். ஆயினும் இந்திரஜித்து ஆகாயம் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்ததால் அவர்களின் அம்புகள் அவன் மேல் படவில்லை. இந்திரஜித்து ஏவிய அம்புகளால் ராம லட்சுமணர்களின் உடலிலிருந்து இரத்த ஆறுகள் ஓடின. வானரங்கள் கூட்டங்கூட்டமாக மடிந்தன.
லட்சுமணருக்கு கோபம் வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவி அரக்கர்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் என்றார். ஒருவனுக்காக நம்முடன் போர் புரியாதவர்கள் அனைவரையும் கொல்வது தர்மமல்ல. முடிந்தால் இந்திரஜித்தை மட்டும் கொல்வோம் என்றார் ராமர். அதற்குள் இந்திரஜித்து ஒரு மாயையை சிந்தித்தான். அவன் ஒரு மாய சீதையை உருவாக்கி அவளை தேரில் அமரச் செய்து வானரங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவளை கொன்று ராம லட்சுமணர்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும் நோக்கத்தில் வானரசேனைக்கு முன்னே வந்தான். இந்திரஜித்து கண்களுக்கு தெரிந்தவுடன் வானரங்கள் போர் உற்சாகம் கொண்டன. அனுமார் ஒரு பெரிய மலை சிகரத்தை தாங்கிக் கொண்டு வானரங்களுக்கு முன்னால் நின்றார். அப்பொழுது அனுமாருக்கு இந்திரஜித்தின் தேரில் சீதை தெரிந்தார். அவர் அழுக்கடைந்த ஆடை அணிந்து தூசுபடிந்து தீனமான முகத்துடன் தான் சில காலத்திற்கு முன்பு பார்த்தது போலவே இருந்தார். சீதை இந்திரஜித்தின் தேரில் இருப்பதைக் கண்டு அனுமார் மிகவும் வருத்தப்பட்டு எந்த நோக்கத்திற்காக இந்திரஜித்து அவரை அழைத்து வந்திருப்பான் என்று யோசித்துக் கொண்டு அருகில் இருப்பவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இந்திரஜித்து மாய சீதையின் கூந்தலை பிடித்து வாளால் வெட்டினான். அவள் ராமா ராமா என்று கதறினாள். அனுமார் இந்திரஜித்தின் முன்னே சென்று அவனை பலவாறு நிந்தித்து, இந்த சீதை உனக்கு என்ன தீங்கு செய்தார்? அவரை ஏன் கொல்ல துணிகிறாய் என்று கேட்டார். இந்த சீதையால் தானே சுக்ரீவனும் ராமரும் இந்த இலங்கைக்கு வந்தார்கள். இப்பொழுதே உன் எதிரிலேயே கொன்று அதன் பிறகு ராமர் லட்சுமணன் உன்னை சுக்ரீவனை மற்றும் ஆசாரம் தவறிய அந்த விபீஷணனையும் கொன்றுவிடுவேன் என்றான் இந்திரஜித்து. உடனே அவன் தன் கைவாளால் மாயசீதையை வெட்டினான். உன் கண்களுக்கு முன்னாலேயே சீதையை கொன்றுவிட்டேன், இனி உங்கள் முயற்சி அனைத்தும் வீண் என்று கூறி இந்திரஜித்து உரக்கச் சிம்மநாதம் செய்தான். வானரங்கள் அச்சமடைந்து ஓடத் தொடங்கின. அப்பொழுது அனுமார் அவர்களிடம், எங்கே ஓடுகிறீர்கள்? உங்கள் பராக்கிரமம் எல்லாம் என்னவாயிற்று? நான் முன்னே செல்கிறேன், என் பின்னால் வாருங்கள் என்று கூறி அனைவரையும் போருக்கு தூண்டினார். அனைவரும் சேர்ந்து அரக்கச் சேனையின் மேல் விழுந்து கொள்ளத் தொடங்கினார்கள். அனுமார் ஒருபுறம் துக்கத்துடனும் மறுபுறம் கோபத்துடனும் தகித்துக் கொண்டே இந்திரஜித்தின் மேல் ஒரு பெரிய பாறையை வீசினார். ஆனால் அது அவன் மேல் படவில்லை. ஆயினும் வானரங்கள் அனுமாரின் செயலால் உற்சாகம் கொண்டு அரக்கச் சேனையை நிர்மூலமாக்கத் தொடங்கினார்கள். அனுமார் சக வானரர்களிடம், நாம் எந்த சீதைக்காக வந்தோமோ, யாருக்காக உயிரை பணயம் வைத்து போர் செய்கிறோமோ அந்த சீதை கொல்லப்பட்டு விட்டார். இந்திரஜித்து சீதையை கொன்ற செய்தியை ராமரிடமும் சுக்ரீவரிடமும் கூறி அவர்கள் என்ன செய்யச் சொல்கிறார்களோ அதைச் செய்வோம் என்றார். வானரங்கள் பின்வாங்கிச் சென்றன. வானரங்கள் செல்வதைக் கண்டு இந்திரஜித்து ஹோமம் செய்வதற்காக நிகும்பிலை என்னும் இடத்திற்கு சென்றான். இதற்கிடையில் ராமருக்கு மேற்கு வாயிலிலிருந்து போர் முழக்கம் கேட்டது. அவர் ஜாம்பவானிடம், நம் அனுமார் அரக்கர்களுடன் பெரும் போர் செய்து கொண்டிருக்கிறார் போல தெரிகிறது, அவருக்கு உதவியாகச் செல் என்றார். ஜாம்பவான் மேற்கு வாயில் திசையை நோக்கிச் செல்லும் பொழுது வழியில் அனுமாரும் இதர வானர வீரர்களும் எதிரே வருவதைக் கண்டார். அனுமார் போர்க்களத்திற்கு புறப்பட்ட கரடிச்சேனையை திரும்பிச் செல்லுமாறு கூறி ராமர் இருக்கும் இடத்திற்குச் சென்று தன் முன்னிலையிலேயே இந்திரஜித்து சீதையை கொன்று விட்டதாக கூறினார். இந்த சொற்களை கேட்டவுடன் ராமர் அடியற்ற மரத்தைப் போல கீழே விழுந்தார். தொலைவில் இருந்த வானரங்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள். ராமரின் முகத்தில் நீரை தெளித்தார்கள். லட்சுமணர் ராமரை தேற்றினார். ராமர் லட்சுமணரின் மடியில் தலை வைத்து மிகவும் வருந்தினார். அப்பொழுது அங்கு விபீஷணர் தன் 4 அமைச்சர்களுடன் வந்து, அனைவரும் சோகமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். இந்திரஜித்து சீதையை கொன்றுவிட்டதாக அனுமார் வந்து கூறியதால் ராமர் துக்கப்படுகிறார் என்று லட்சுமணர் விபீஷணரிடம் கூறினார். அதெல்லாம் வெறும் போய். ராவணன் சீதைக்கு அப்படிப்பட்ட தீங்கை ஒருபோதும் நடக்க விடமாட்டான். சீதையை ராமரிடம் ஒப்படைத்து விடுமாறு நான் எத்தனை முறை கூறியும் சீதையை விட்டு பிரியச் சம்மதிக்காதவன் சீதையை கொல்ல அனுமதிப்பானா? இந்திரஜித்து சீதையை பார்த்தது கூட இல்லை, அவன் அவரை அழைத்து வந்து கொல்ல முடியுமா? இப்பொழுது ராவணனுக்கு அந்த இந்திரஜித்தை தவிர வேறு எவரும் இல்லை. இந்திரஜித்து வெற்றிக்காக ஹோமம் செய்ய நிகும்பிலைக்கு செல்வான். அதற்குள் வானரங்கள் வந்து தன் யாகத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் இருக்க ஏதோ ஒரு மாயையை செய்திருக்கிறான். அந்த மாயை பலித்துவிட்டது, நீங்களோ பெரும் துக்கத்தில் இருக்கிறீர்கள். அங்கே அவன் எவ்வித தடையுமின்றி ஹோமத்தை பூர்த்தி செய்வான். அதன் பிறகு தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி வந்தாலும் அவன் முன்னால் நிற்க முடியாது. ஆதலால் நான் கூறுவது என்னவென்றால், அவன் அந்த ஹோமத்தை பூர்த்தி செய்வதற்குள் நாம் நிகும்பிலைக்கு செல்வோம். ராமா, நீர் கவலையின்றி இங்கேயே இரும், எங்களுடன் லட்சுமணனை அனுப்பி வையும். அவர் இந்திரஜித்தை கொல்ல வல்லவர். எவ்வித தாமதமுமின்றி புறப்பட வேண்டும் என்றார் விபீஷணர். அம்புலிமாமா ராமாயணம் 47ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.